Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான சூப் ரெசிபி. வாழைத்தண்டு சூப். இது ரொம்ப நல்லதுங்க. வாழைத்தண்டு அடிக்கடி நம்ம உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய நார்ச்சத்து இருக்கு, நிறைய நீர்ச்சத்து இருக்கு, நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி சூப்பா செஞ்சு சாப்பிட்றதுலையும் நிறைய நன்மைகள் இருக்கு. பர்டிகுலர்லி இந்த குளிர்காலங்களில் நம்மளுக்கு இந்த சூப்பெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தண்ணி குடிக்கிறத நம்ம டிஃபால்ட்டாக கம்மி பண்ணிடுவோம். அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். பட் சூடாக அடிக்கடி ஏதாவது குடிக்கணும்னு தோணும். அப்போ இந்த சூப்பெல்லாம் ரொம்ப நல்லது. அது இந்த பர்டிகுலர்லி இந்த வாழைத்தண்டு சூப்பெல்லாம் ரொம்ப நல்லது. நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிவிடும். சளியெல்லாம் பிடிச்சிருந்தா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் வாழைத்தண்டோட நல்ல மிளகு சீரகம் சேர்த்து இந்த மாதிரி சூப்பாக வைக்கும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு சூப்பு டேஸ்ட்டு பண்ணினவங்க கண்டிப்பாக திரும்ப இன்னொரு கப்பு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம உடலை நல்லா ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய நன்மைகள் நிறைந்த இந்த அருமையான வாழைத்தண்டு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு வாங்கும்போது நம்ம கொஞ்சம் இளந்தண்டாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழைத்தண்டில் அந்த மேலே இருக்கிற பகுதியை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற இந்த தண்டு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். வாழைத்தண்டு மேலே இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறமும் உள்ளே இப்படி ஒரு ஸ்மூத்தான ஒரு பகுதி இருக்கும், அதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த லேயரையும் நம்ம லைட்டாக கத்தி வச்சு உரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி இப்படி சன்னமாக எடுத்துருங்க. வாழைத்தண்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி அந்த நார் எடுத்து அதுக்கப்புறம் அதை சமைக்கிறது ஒரு பெரிய வேலையாக நினச்சிட்டு நிறையா பேர் இந்த வாழைத்தண்டு சமைக்கிறதே அவாய்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு சின்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கடன்னு அது நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக சூப்பராக நார் எடுத்துடலாம். அது ஆல்ரெடி வாழைத்தண்டு பொரியல் ரெசிபியில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அகைன் இந்த சூப் ரெசிபிலையும் கட் பண்ணுறதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை அந்த உரிச்சு எடுத்துட்டு கடன்னு ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைட்டாக இழுத்து விட்டோம்னா அந்த நார் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஒவ்வொரு ரவுண்டு பீசஸையும் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு ஒரு விரலால் அந்த நார் அப்படி சுற்றி இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு விரலில் நார் அந்த சுற்றி நின்றுக்கும். அந்த ரவுண்டான வாழைத்தண்டு பீஸு நம்ம உரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து எடுத்து வச்சுருங்க. இது ஈஸியாக இருக்குங்க. ஒரு 4-5 நிமிஷத்தில் அழகாக நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணிடலாம். அந்த நாரும் பெருசாக இருக்காது. இல்லைன்னா ரொம்ப முத்துன வாழைத்தண்டெல்லாம் எடுத்து சமைச்சா சாப்பிட்றப்ப அப்படியே நாராக இருக்கும். அது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாழைத்தண்டு பொரியலெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்போ தான் அந்த பொரியல் கூட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வாழைத்தண்டுலாம் ஆல்மோஸ்ட் அந்த நாரெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம விரலில் சுற்றி இருக்கிற இந்த நாரை எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுடலாம். அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதே மாதிரியே நீங்கள் வாழைத்தண்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 வாழைத்தண்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2வது தண்டு நல்லபடி கடன்னு கட் பண்ணியாச்சு. அந்த நார் நம்மளுக்கு தெரியுது. லைட்டாக இப்படி அந்த ஒவ்வொரு பீஸையும் பிடிச்சிட்டு விரலை இப்படி சுற்றி இழுத்தோம்னா அந்த நார் கைக்கு வந்துடும். அதாங்க, ஆல்மோஸ்ட் நாரெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டை சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணும்போது அந்த நார் இல்லாமல் எவ்வளோ அழகாக பீசஸ் வருது. இப்படி ஒரு 4-5 பீஸை ஒட்டுக்கா பிடிச்சி வச்சு நம்ம கடன்னு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், வாழைத்தண்டு கட் பண்ணியாச்சுங்க. இதை சமைக்கிற வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு கருக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு கட் பண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு 5-6 பூண்டு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு தான் எடுத்துருக்கிறேன். அடுத்தது நல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம். அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 1. டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஆட் பண்ணும்போது. வாழைத்தண்டோட இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்த வாழைத்தண்டை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, 1.5 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 7-8 சின்ன வெங்காயம், கூடவே ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி விட்டு இதை வேக வைக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். குக்கரை மூடி வெயிட்டு போட்டு விட்டு ஒரு 3-4 விசிலுக்கு வேக வச்சு எடுங்க.
பர்ஃபெக்டாக அந்த வாழைத்தண்டெல்லாம் நல்லா குழஞ்சு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் சூப் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா விசிலெல்லாம் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வாழைத்தண்டு வெந்துருச்சு. அந்த சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் அந்த வாழைத்தண்டோடு சேர்ந்து வெந்ததில் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு வெந்த வாழைத்தண்டுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் அதை ஒரு கப்பில் வச்சுக்கிறேன். இது இருக்கட்டும். நம்ம மறுபடியும் ஃபைனலாக சூப் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வேக வச்ச வாழைத்தண்டில் இருக்கிற அந்த தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியை வடித்தாச்சுங்க. இது இருக்கட்டும். நம்ம சூப் செய்யும்போது இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது பத்திரமா எடுத்து வைங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாங்க. அதாவது அந்த ஸ்பைசஸோடவே சேர்த்து விடுங்க. அந்த பூண்டு, சீரகம், மிளகு அது எல்லாமே சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணங்காட்டிக்கு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்குது. அந்த நாரெல்லாம் இல்லை, திப்பி திப்பியாகவும் இல்லை. அதனால் இதை வடிக்க வேண்டாங்க. இதில் அப்படியே சூப் செஞ்சு நம்ம குடிக்கலாம். இப்போ சூப்புக்கு நல்ல ஒரு தாளிப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த வாசனை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு இஞ்சி போட்டுவிட்டு கூடவே 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம வாழைத்தண்டு வேக வைக்கும்போது பூண்டு சேர்த்துட்டோம். இப்போ வதக்கும் போது பொடியாக நறுக்குன்னு இஞ்சி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துட்டு மிஸ் பண்ணாமல் வடிச்செடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துடலாம். வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணி கூடவே இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி, நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இது நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வாழைத்தண்டு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோங்க. அது ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கங்க. உப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டு விட்டுருவோம். கொதிச்சு வரும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை அரைக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கிறோம். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஏன்னா வாழைத்தண்டு சூப்புக்கு குடிக்கும்போது அந்த சின்ன சின்ன வாழைத்தண்டு பீசஸ் வாயில் கடிபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபீலுக்கு வேண்டியதாக அதை அரைக்காமல் அப்படியே இப்போ சேர்த்தாச்சு. நல்ல ஒரு ஃபுல் பாயிலுக்கு கொதிச்சு வரணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது கார்ன்ஃப்ளவரை நம்ம கரைச்சி சேர்த்துடணும். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணி விட்டு கட்டியில்லாமல் கரைச்சிட்டு நம்ம இந்த சூப்பில் சேர்த்துருவோம். இது சூப்பை கொஞ்சம் திக்காக்கும். அப்போ குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனலாக தேவையான அளவுக்கு மிளகு பொடி, பெப்பர் பவுடர் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான சுவையான வாழைத்தண்டு சூப்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுவும் சுட சுட குடிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். தொண்டைக்கு இதமாக இருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக 1 கப்பு டேஸ்ட்டு பண்ணணுங்க. திரும்ப இன்னொரு கப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு சூப்பு. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது குளிர்காலம் மட்டும் இல்லை, எந்த காலத்துலேயும் குடிக்கலாம். ஏன்னா இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். வாழைத்தண்டு இங்கே நல்லா அரைச்சி நம்ம இந்த சூப்பாக செஞ்சுருக்குறோம். குடிக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஃபைனலாக நல்லா மொறுன்னு பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது அந்த சூப்பு கடைகளெல்லாம் இந்த மாதிரி தருவாங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அருமையான சுவையான வாழைத்தண்டு சூப்பு சும்மா ஈஸியாக ஜம்முன்னு செஞ்சாச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டில் நிறைய நீர்ச்சத்து, நார்ச்சத்து இருக்குது, நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. இல்லை நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த சூப்பு ஒரு அருமையான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.